ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் அடுப்பில் தான் வெங்காய தக்காளி வதக்கிட்டுருக்கேன். நான் இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி ஏற்கனவே ஜஸ்ட் ஒரு வீடியோ போட்டேன். இப்போ சிலிண்டர் ப்ராப்ளம்லாம் நம்ம வேறு வழி இல்லை. நான் இந்த தோட்டத்தில் தான் நான் விறகடுப்பு செட் பண்ணி ஆகணும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எனக்கு பிரச்சனை என்னென்னா, பூனை இருக்குது. பார்த்திங்கன்னா அவங்க குடும்பமாக அப்படி படுத்துருக்காங்க. இவங்க இங்கிட்ட அங்கிட்ட போகிறாங்க. இந்த ஓப்பன் பிளேஸாக இருக்கிறதுனால எலி தொல்லை ஜாஸ்தியாக இருக்குங்க. எலி புழுக்கை போட்டுடுது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க, கிழக்க பார்த்து தான் அடுப்பு வைக்கணுன்றாங்க. இப்படி இந்த சைடு வச்சோம்னா எனக்கு இந்த பக்கம் பார்த்தா டாய்லெட் பாத்ரூமு அது தள்ளி தான் இருக்குது. இருந்தாலுமே நான் இந்த இடம் இப்படி நவுத்திட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு வைக்கணும். இந்த பூனைங்க தொல்லை தாங்க முடில. எலி பார்த்திங்கன்னா தலையில் ஃபுல்லாக நைட்டு புழுக்கையை போட்டு வச்சுருது. அந்த ஹீலர் பாஸ்கர் ஐயா சொன்ன மாதிரி ராக்கெட் அடுப்பு தான் செட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. போய் அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே செய்யணும். ஸோ ஆல்ரெடி சிலிண்டர் ஒன்று வச்சுருக்கேங்க. அது ஸ்கூல் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்கூல் டைமில் நம்மளுக்கு சிலிண்டர் இல்லாமல் சரி வராது இல்லையா? அப்போ போயிட்டு நம்ம விறகடுப்பு பற்ற வைக்க முடியாது. காலைல 6 o'clock ஏந்தோன்னா கடகடன்னு டீ போட்டாகணும். ஒரு பக்கம் சாதம், ஒரு பக்கம் மதியம் லஞ்ச் ரெடி பண்ணணும், டிஃபன் ரெடி பண்ணணும். எனக்கு இப்போ இந்த 4 அடுப்பு அப்படியே வசதியாக இருக்கும். இந்த கரண்ட் அடுப்பு இந்த 3 அடுப்பு வசதியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியல. லீவ் விட்டதுக்கப்புறம் தான் நம்ம விறகடுப்பு செட் பண்ணிவிட்டு அங்கே போய் நம்ம சமைக்கலாம். ஏற்கனவே நான் விறகடுப்பு ஒன்று வாங்கிட்டு இப்படி வச்சுட்டு சமைச்சிட்டு அடுப்பு தூக்கி அந்தாண்ட வச்சுருவேன். அது பார்த்திங்கன்னா ஒரே புகையும் கண் எரியும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் நான் செஞ்சுட்டு அந்த விறகடுப்பில் செஞ்சுருக்கேன். ஒரு 6 மாதம் போல் நான் செஞ்சுருக்கேங்க. அப்படி ஒன்றும் எனக்கு கேஸ் மிச்சமாகலை. நானும் முழுக்க நமக்கு விறகு பக்கத்தில் இருந்து விறகடுப்புக்கான செட்டிங்ஸ் இருந்து அங்கேயே நமக்கு மளிகை சாமான்லாம் இருந்தால் தான் ஈஸியாகும். நம்ம அங்கே போய் ஒரு அடுப்பை மட்டும் வச்சுட்டு இங்கேருந்து அங்கேயும் தூக்கிட்டு நம்ம நடந்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது விறகடுப்பில் கீழே உட்காந்து குனிஞ்சு அந்த அடுப்பை எரி விட்டு அது நமக்கு செஞ்சு பார்த்தா தான் அதோட கஷ்டம் தெரியும். ஸோ அதுக்கான செட்டப்ஸ் இருந்து விறகும் நமக்கு குவியலாக ரெடியாக இருக்குது. பக்கத்துலேயே நமக்கு மளிகை சாமான்லாம் இருந்தால் தான் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ என்ன பண்ணலான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். அதோட இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம இரும்பு வானல் வச்சு யூஸ் பண்ணலாம். இரும்பு வானல், சில்வர் வானல் யூஸ் பண்ணலாம். இந்த இரும்பு வானல்லே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதில் என்னென்னா கத்திரிக்காய் சமைக்க முடியாது, வாழைக்காய் சமைக்க முடியாது. அதெல்லாம் சமைச்சிங்கன்னா கண்ணங்கரைன்னு கருப்பாயிடும். இப்போ வெங்காய தக்காளியுமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு புது இரும்பு வானல்லாம் எடுத்திங்கன்னா நல்லா எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு வடை சுடுறது, அப்பளம் பொரிக்கிறதுன்னு பழக்கிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இரும்பு வானல் யூஸ் பண்ணலாம், சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டைமில் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை.